ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் ஃப்ரை தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் சிக்கன் நல்லா கழுவி வச்சுருக்கேன் பாருங்கள். அதோட மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மிளகாப்பொடி, காஷ்மீர் மிளகாப்பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மல்லிப்பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். மிக்ஸ் பண்ணி வச்சா பாருங்கள் கலர் எப்படி இருந்துச்சுன்னு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற விட்ருங்க இதுலேன்னு. நான் பாருங்கள் டவா எடுத்து வச்சுருக்கேன். டவாவில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் வந்து அடுப்பு நல்லா ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. ஓவர் ஸ்பீடு வைக்க வேணாம். ஸ்லிம்லேயே வச்சுட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம 10 நிமிஷம் ஊற வச்ச சிக்கன் எடுத்துக்கலாம். லெக் எடுத்து ஒவ்வொரு பீஸாக போட்டுருங்க. நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு அடுப்பை ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். நல்லா ஃப்ரை ஆனால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வரைக்கும். அதனால் நல்லா ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுங்க. அந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. திரும்பி சிக்கன் சேர்த்துருங்க. நான் பாருங்கள் எப்படி பொரிச்சு வச்சுருக்கேன்னு. பொரிச்சு வச்சுக்கணும் பாருங்கள் எப்படி வச்சுருக்கேன்னு. இந்த மாதிரி கலர் வர அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ நம்ம ஆல்ரெடி பொரிச்சு எடுத்து இதோட நம்ம தொக்கு செய்ய போகிறோம். சிக்கன் தொக்கு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. ஆயில் ஓரளவுக்கு ஹீட் ஆயிடுச்சு. இது கூட பார்த்தீங்கன்னா பொட்டு உளுந்து, கடுகு, சீரகம் நான் 3 எடுத்து வச்சுருக்கேன். போட்டுடலாம். இதையும் அடுப்பு ஸ்லிம்லேயே வச்ச மாதிரி இந்த மாதிரி செய்யுங்க. நல்லா பொரியுது பாருங்கள். நான் தேவையானது பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி 3 நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பாருங்கள் பச்சை மிளகா ஓரளவுக்கு நல்லா வணங்கிருச்சு. இது கூட நம்ம இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வணக்கி விட்டுக்குங்க. வணக்கத்துக்கு பாருங்கள் நல்லா வணங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வணக்கிங்க. ஸ்லிம்லேயே வச்சுங்க, ஸ்பீடாக வைக்க வேண்டாம். பாருங்கள் தக்காளி எப்படி வணங்கிருச்சுன்னு. இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு பொடி சேர்த்துருக்கேன் பாருங்கள். காஷ்மீர் மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி எல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள் எப்படி மிக்ஸ் பண்ணி வந்துருச்சுன்னு. அவ்வளோங்க. இந்த மாதிரி தான் தக்காளி கூட்டு தொக்கு. தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்குங்க. ஓரளவுக்கு இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம பொரிச்சு வச்ச சிக்கன் அதில் போட்டுடலாம். அடுப்பை ஸ்லிம்லேயே வச்சு அப்படி லெக் பீஸை லைட்டாக விளக்கி விடுங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம பொரிச்சு எடுத்தனால லெக் எல்லாமே உதிரி ஆரம்பிச்சிடும். அடுப்பு ஸ்லிம்லேயே வச்சு மூடி வச்சுக்கோங்க.
நல்லா ஸ்லிம்மாகி கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ அது கூட நான் தேங்காய் சேர்த்துருக்கேன் 3 ஸ்பூன் அளவுக்கு. நல்லா கிண்டி விட்டுக்குங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு குக் ஆகிருச்சுன்னு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் பீஸ் எந்த மாதிரி வந்திருக்குன்னு. நான் இது கூட பார்த்தீங்கன்னா சாப்பாடு வடிச்சிட்ருக்கிறேன். சிக்கன் தொக்கு பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாட்டில் சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். அதனால நான் சாப்பாடு வடிச்சிட்ருக்கேன். சாப்பாடு வடித்து நான் தனியாக எடுத்து வச்சிட்டேன் பாருங்கள். அடுப்பு ஆஃப் பண்ணி இப்போ கொண்டு வந்துட்டேன். சிக்கன் தொக்கு பாருங்கள் எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு. நல்லா பீஸ் பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. சும்மா 2 கொதி அந்த அளவுக்கு அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம சாப்பாடோட சிக்கன் சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். சிக்கன் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுதான் சிக்கன் தொக்கு. இன்றைக்கி ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள்.